வைக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு பொருள் ஆட்டினுடைய முன்னந்தொடை எலும்பு. இந்த நீட்டப்பட்ட புயம் அல்லது ஓங்கிய புயத்தினால் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கினார். கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட ஒரு பலத்த கையினால் நம்மை மீட்டெடுத்தார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பஸ்கா அற்புதமான ஒரு பண்டிகை, அதை நாம் தியானித்து வருகிறோம். சேடர் என்று அழைக்கப்படுகிற அந்த பஸ்கா மேஜையில் அந்த பஸ்கா தட்டு, பேசக் பிளேட் என்று சொல்லுவார்கள். அந்த பிளேட்டில் வைக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு பொருள் ஆட்டினுடைய முன்னந்தொடை எலும்பு, ஜெரோவா என்று சொல்லி எபிரேயத்தில் அழைக்கப்படுகிறது. அதை ஏன் வைக்கிறார்கள்? அதை வைத்து இவர்கள் என்ன போதனை கொடுக்கிறார்கள்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்கள். ஆண்டவருடைய கை நீட்டப்படுகிறது என்று சொல்லும் பொழுது இந்த ஜெரோவா என்று சொல்லி எபிரேயத்தில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையினுடைய பொருள் ஓங்கிய புயம், அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆர்ம். தமிழில் ஓங்கிய புயம் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்கும் பொழுது நீட்டப்பட்ட புயம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த நீட்டப்பட்ட புயம் அல்லது ஓங்கிய புயத்தினால் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கினார். கர்த்தருடைய புயம் வெளிப்பட்ட காரணத்தினால் அவர்கள் விடுதலையானார்கள். உபாகமம் 5:15 வாசிக்க கேட்போம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களா? எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும், ஜெரோவா, அவுட்ஸ்ட்ரெச்ட் ஆர்ம், கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமத்தினுடைய புஸ்தகத்திலே நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரம் 4 கோப்பைகள்: ரட்சிப்பு, பரிசுத்தம், மீட்பு, மேசியா. இதிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி, அடுத்தது ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு, அந்த 3வது கப், அந்த 3வது கோப்பை, திராட்சை கோப்பை, திராட்சரச கோப்பை அடையாளப்படுத்துவது ஜெரோவா, ஓங்கிய புயம் என்று நாம் புரிந்திருக்கிறோம். இப்ப கர்த்தருடைய ஓங்கிய புயத்தினாலே இவர்கள் வெளியே வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நீட்டப்பட்ட புயம் இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கினது. இந்த விஷயத்தை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அவர் ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஏசாயா 53ஆம் அதிகாரம் நம்முடைய மேசியாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு வரைக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் சபை பாகுபாடின்றி, வேறுபாடின்றி ஒத்துக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். இதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற, தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற இந்த அதிகாரத்தை துவங்கும் பொழுது ஏசாயா ஒரு கேள்வியோடு கேட்கிறார். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது?
கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டதோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய புயம்தான் உங்களையும் என்னையும் ரட்சித்தது. ஜெரோவா. ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொன்ன விஷயத்தை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார். யோவான் 12:38. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தருடைய புயம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே மீட்டெடுத்த ஜெரோவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். இந்த ஜெரோவா என்று அழைக்கப்படுகிற ஆட்டினுடைய முன்னன் தொடை எலும்பு, ஷாங்க் போன் என்று சொல்லுவார்கள். அதை இந்த பஸ்கா மேஜையில வைத்து சிறுவர்களுக்கு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு, உறவினர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்ப தலைவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட ஒரு பலத்த கையினால் நம்மை மீட்டெடுத்தார் என்று சொல்லி. இந்த பஸ்காவிற்காக பாடப்படுகிற ஒரு அற்புதமான பாடல் 136ஆம் சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 136ஆம் சங்கீதத்திலும் கூட 12ஆம் வசனத்தில் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாட்டுக்காரன் சங்கீதத்திலே அழகாக பாடி வைத்திருக்கிறான். இந்த பாடலும் பஸ்கா மேஜையிலே இஸ்ரவேல் மக்களால் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஜெரோவா. இந்த ஓங்கிய புயம் இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்குவதற்காக வெளிப்பட்ட ஓங்கிய புயம் என்ன செய்தது என்று சொல்லி கேட்கும் பொழுது, அண்ட சராசரங்களையும் உருவாக்கின கரம் இந்த கரம். இதை எரேமியா 32ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில் சொல்வதை நாம் வாசிக்க கேட்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், தேவரீர் அவருடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியுமே உண்டாக்கிற அவரால் முடிந்தது என்று சொன்னால், அவரால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இருக்க போவது கிடையாது. எல்லா அதிசயமான காரியங்களையும் செய்வதற்கு கர்த்தருடைய நீட்டப்பட்ட புயம் உங்கள் வீடுகளில் நீட்டப்பட்டிருக்கிறது, உங்களுடைய குடும்பங்களில் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில், எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நீட்டப்பட்ட புயம் நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய புயம் நீட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக? அதிசயங்களை செய்வதற்காக. இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லா விஷயங்களையும் புறஜாதிகள் காணும் அளவிற்கு கர்த்தருடைய புயம் நீட்டப்படும் என்று சொல்லி ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில நீட்டப்பட்ட கர்த்தருடைய புயத்தை காண்பார்கள் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். அதே ஏசாயா திரும்பவுமாக அந்த ஜெரோவா நீட்டப்பட்ட புயத்தை பற்றி சொல்லும் பொழுது 59ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகவில்லை, கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீட்டப்பட்ட புயம் ஜெரோவா. இது பஸ்கா மேஜையிலே, அந்த பஸ்கா தட்டிலே ஷாங்போன் ஜெரோவா என்று சொல்லி வைத்து அதை பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது, குடும்பத்தாருக்கு போதிக்கும் பொழுது என்ன புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நீட்டப்பட்ட புயம் மேசியாவா இயேசு கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஜெரோவாவாக, ஓங்கிய புயமாக, நீட்டப்பட்ட புயமாக
பஸ்காவிலே நமக்காக மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய புயம் வெளிப்படுகிறது என்பதை புரிந்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆண்டவருக்கு நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டும். பஸ்காவிலே எனக்காக மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நீட்டப்பட்ட புயமாக எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் வெளிப்பட்டீர். உம்முடைய புயம் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்ய வல்லது. உம்முடைய புயம் என்னை ரட்சிக்க வல்லமை உள்ளது. உம்முடைய ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் உலகம் முழுவதும் பார்ப்பார்கள். ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்கிற விஷயத்தை அறிக்கை செய்வோம். நீட்டப்பட்ட புயத்திற்காக, ஓங்கிய புயத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஜெபிப்போம். கிருபுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஓங்கிய பெயர்த்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தவரே, எங்களுக்கு நேராகவும் எங்களுடைய குடும்பங்களுக்கு நேராகவும் எங்களுடைய எல்லா காரியங்களுக்கு நேராகவும் உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நீட்டப்பட்ட புயத்திற்காய், ரட்சிக்கக்கூடிய புயத்திற்காய், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய புயத்திற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். துதி கனமகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கு புளிப்பில்லா அப்பம் என்று அழைக்கப்படுகிற இரண்டாவது பண்டிகையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு என்ன பதில்? நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவர், அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அடையாளப்படுத்துகிறது.